First of all, I'd like to thank all of you for coming in the afternoon. In the time late, 3 o'clock, very operation. Thanks, Dr. Raju, for providing us all the infrastructure. Like the case, facilities now. We have backup from the blood bank, from the lab, the radiology department for diagnosis, emergency department, anesthesia, perfusion, nurses, my colleagues, intensivists. It's a huge team is necessary to conduct this operation. I must thank Mr. Francis for coming over and giving us the opportunity. Because I always feel that doctors get experience. If you don't have patients, there is no doctor. Every doctor depends upon the patients to treat them, and from each patient you get expertise in more and more things, especially challenging cases like you. Francis, when he came here, aortic dissection is involved. இதுதான் மகாதகனி இங்கே வந்துட்டு மூளையில ரத்தப்போடு போகுது அண்ட் டிசெண்டிங் ஏவர்டர் வந்து கிட்னி ஸ்டமக் லிவர் ஸ்பைனல் கோட் எல்லாம் வருது. இங்கே வந்து ரத்தப்போட வெடிஞ்சிட்டா இட் இஸ் எமர்ஜென்சி. இந்த ரத்தப்போட கட் பண்ணி மாதிரி இருக்குதுங்க. திடீர்னு பிளட் ப்ரெஷர் ஏறிட்டா வரலாம், பிறகு ரத்தப்போட வீக்கமாக இருந்தால் வரலாம். ரத்தப்போட வெடிஞ்சிட்டா இந்த வால்வு லீக் ஆகும். இது வெடிஞ்சது கீழே வர போகலாம். இப்படி இங்கே ஆரம்பிச்சுட்டு கீழே எல்லா ரத்த கடையிலும் கம்ப்ளீட் வெடிச்சு போயிட்டுனா அது எமர்ஜென்சி தான். இந்த பிரான்சிஸ் வந்து இங்கதான் இந்த ஏரியால தான் முதல்ல டிசெக்ஷன் வந்தது. அப்போ எமர்ஜென்சி சர்ஜரி பாம்பேல பண்ணிட்டு ஒரு டியூபும் அப்புறம் வால்வும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி டியூப் போட்டுட்டு அதுக்குள்ள வால்வு இருக்கு பாத்தீங்களா, வால் பார்க்க முடியுமா? அது வந்து இது மெட்டல் வால்வு. இவருக்கு வந்து டிஷ்யூ வால்வு தான் போட்டுருக்கு. மெட்டல் வால்வு போட்டால் சாதாரணமா இதுக்கு டேமேஜ் வராது, அப்புறம் பிளட் மாற்று சாப்பிடணும். இவருக்கு வந்து டிஷ்யூ வால்வு தான் போட்டுது. அது சாதாரண ஒரு 10 years மேல இருக்க மாட்டார். அதனால இவருக்கு இப்போ வரும்போ இங்க எடுத்து இந்த வால்வு சுருங்கி இருந்தது. அது இல்லாம இங்க உள்ள ரெக்கவரி கம்ப்ளீட் வெடிஞ்சிருது. இது கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ணோம். இந்த ரெக்கவரி வெடிஞ்சதுல டியூப் போடணும். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த வால்வு எடுத்து கட் பண்ணி எடுக்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கிறது பண்றது. கம்ப்ளீட் எடுத்து பார்க்கணும். நாங்க என்ன பண்ணி தெரியுமா, இந்த வால்வு எடுக்கிறதுக்கு பதில அதுக்குள்ள ஒரு டவர் வால்வு சொல்றாரு. சாதாரணமா ஆபரேஷன் இல்லாம பண்ண வால்வு இருக்கு, அதுக்கு ஸ்டிச் பண்ண தேவையில்லை. அந்த வால்வு போட்டு அப்புறம் இந்த மாதிரி கிராஃப்ட் இருக்கு. மூளை ரத்த போறதுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் போடுவாரு. கிராஃப்ட் போட்டுட்டு மூளையில ரத்த குழையெல்லாம் ஆர்டிபிஷியலா போடுவாரு. அது பண்ணுற டைம்ல பிளட் கூல் பண்ணி 18 to 20 degrees கூல் பண்ணிட்டு சர்க்குலேஷன் அரெஸ்ட் பண்ணுவாங்க. சர்க்குலேட்டரி அரெஸ்ட் சொல்லுவாரு. அது கீழே பாடியில எல்லாம் பிளட் சர்க்குலேஷன் நிறுத்திடுவாரு. டெம்பரரி கிட்னி ஸ்பைனல் கோட் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது. அது இல்லாமல் அவருக்கு இந்த கீழே கரெக்ட் பண்ணிட்டு ஸ்டென்ட் கிராஃப்ட் இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. இந்த கிராஃப்ட், இந்த ஸ்டென்ட் கிராஃப்ட், அப்புறம் வால்வு சேஞ்ச். இந்த வால்வு சேஞ்ச் பண்றத சாதாரணமா ஓபன் பண்ணி சேஞ்ச் பண்ணோம்னா ஒரு அதுக்கு மட்டும் 2-2.5 மணி நேரம் இருக்கும். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி வால்வு பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்றேன். அது இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் கேஸ் வரும்போது வாட் வி டிசைடட் வாஸ் டு ஃபைண்ட் அவுட் இது கட் பண்ணாம எப்படி இது வால்வு சேஞ்ச் பண்ணணும். அதான் முக்கியமான விஷயம். அதை கட் பண்ணாம நாங்க பெர்குடேனியஸ் வால்வு அதுக்கு உள்ள போட்டு ஃபிக்ஸ் பண்ணி லீக் பண்ணாம இருக்கிறது. took only for us about 10 minutes. சாதாரணமா அது பண்ணணும்னா ஒரு 2.5 மணி நேரம் எடுக்கும். So we have decided this is the best for him.
அதனால தான் he had a quick recovery. இப்போ வந்து 10 days தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஆகிருக்கு. ஸோ நல்லா ரெக்கவர் ஆகிடுச்சு. வேல்வ் எல்லாம் செக் பண்ணி சிடி பண்ணது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குது அவர். இது முக்கியமான ப்ராப்ளம். வாட் யூ ஹேவ் டு இஸ் அயோட்டிக் டிசெக்ஷன் இஸ் சர்ஜிக்கல் எமர்ஜென்சி. அது பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் வரலாம். சில டைம்ல இது பிறவையில ரெக்கவரிக்கு வீக்கம் வந்தால் வரலாம். ஸ்மோக்கிங் பண்ணுற பேஷண்ட்டுக்கு ஜாஸ்தி வரும். நிறைய காரணங்கள் இருக்கு. அது ரெக்கவரி வெடிச்சுட்டா 24 hours ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னா 90% of the patients will be dead. Aortic dissection is a surgical emergency. The nearest hospital, sometimes facilities may not be there. So only in expert centers it can be operated. Otherwise also the risk is very high. Emergency surgery. So luckily he had a good recovery for the first operation. So in the many patients already operation பண்ணா he needs long-term surveillance, medical surveillance like CT scan, X-ray, blood pressure control, diabetes, control diabetes. People who are smoking, he doesn't smoke, but they should stop smoking. Reduction of weight, exercise, all these are important. So the idea of presenting this case, it's a very rare thing. Aneurysm with a valve problem, be treated in a very simple way for the person, for the patients, so that the recovery is faster. People should know that this type of treatment is available, and we have innovated this technique for the first time in this country. Most of all, I would like to thank Sims Hospital for the excellent treatment, the care, the love, everything from day one right up to now, post care, everything. Especially Dr. Bashi, Dr. Rashid, the whole team of the whole professional team, Dr. Rashid, Ibrahim, anesthesists, the staff, the nurses, the sisters, When I came, I was flown overnight from Mumbai, and I've not flown for 10 years since my last operation. I was very nervous, but my doctor told me, you just go, you are in very good hands. And believe it or not, the moment I landed in Sims Hospital, the way I was welcomed, I was made to put at ease, And ever since then, I've been taken very good care, and I'm so thankful to Dr. Bashi, Dr. Raju, Dr. Rashid, the whole team, and all for taking care and doing their best for me, going beyond, not only to me, but to my family who are not here now also. Thank you so much, doctors.